ரீசெண்டா தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருந்து கவர்னர் வந்து வாக் அவுட் பண்ணாரு. இந்த வெளிநடப்பு பண்ணது எதுக்காக அப்படின்னு நம்ம பார்த்தோம். மெயினா தேசிய கீதம் நேஷனல் ஆந்தம் வந்து பாடல அப்படின்னு சொல்லி வெளிநடப்பு பண்ணாரு. ஆக்சுவலா தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நடத்தக்கூடிய, அதாவது ரெஸ்யூம் ஆஃப் பிசினஸ் சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் செஷன் 1 ஜூலை 1991 இருந்து 18 ஜூலை 1991 ஒரு ரெஃபரன்ஸ்க்காக எடுத்து பார்க்கும்போது தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில கவர்னர் அட்ரஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மெத்தட்ஸ் இருக்கு. அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுல கிளியரா என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, தமிழ்தாய் வாழ்த்து அண்ட் நேஷனல் ஆந்தம் were played at the commencement and at the end of the governor's address respectively for the first time அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்போ 1991ல தமிழ்தாய் வாழ்த்தும் நேஷனல் ஆந்தமும் கவர்னர் உரை தொடங்கறதுக்கு முன்னாடியும் கவர்னர் உரை முடியும் பொழுதும் 2 டைமே வாசிச்சிருக்காங்க. அப்படி வாசிக்கும் பொழுது இந்த வாட்டி மாறுதலா என்ன நடந்திருக்குன்னா, தமிழ்தாய் வாழ்த்து பாடி முடிச்ச உடனேயே கவர்னர் ஸ்பீச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கவர்னர் வாக் அவுட் பண்றதுனால நேஷனல் ஆந்தம் வந்து பாடப்படல அப்படின்னு சொல்லி சர்ச்சை எழுது.